ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா ஷார்ட் ஹேண்டுக்கும் டைப்ரைட்டிங்க்கும் எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 மந்தில் எக்ஸாம் நடக்கும். ஒன்று பிப்ரவரிலையும் ஆகஸ்ட்லேயும் 6 மந்த்து கோர்ஸு தான் இது. இப்போ இதில் பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் 15/12/2024 நமக்கு விட்டுருக்காங்க. ஆகஸ்ட்டில் 15/2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா 16/12/2024, 16/6/2025. லாஸ்ட்டு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/1/2025. ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 17/7/2025. ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 19லேருந்து 21 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் 19ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் நீங்கள் எப்போ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டுக்கு கொடுத்துருக்காங்க, டைப்ரைட்டிங்க்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களோட எக்ஸாம் சென்டர் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ளிகேஷன் இன்ட்ரடக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், எப்போ எக்ஸாம் வருது அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் ஹை ஸ்பீடுக்கு 15/2/2025, 16/2/2025, அப்புறம் 11/8/2025, 10/8/2025. அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர், இன்டர்மீடியட் சீனியர் 22, 23 தேதிகள் நடக்குது. அதே மாதிரி தான் ஆகஸ்ட்லையும் 23, 24 நடக்குது. அடுத்து அக்கௌண்டன்சி ஜூனியர் அண்ட் சீனியர் அந்த எக்ஸாமும் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் எக்ஸாமு. அது 24லையும் ஆகஸ்ட்டில் 25லையும் நடக்குது. அடுத்து டைப்ரைட்டிங் தான் நமக்கு முக்கியமானது. டைப்ரைட்டிங் ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 அதாவது மார்ச்சில் தான் உங்களுக்கு நடக்குது. பிப்ரவரின்னு போட்டு அவங்க மார்ச் கொடுத்துருக்காங்க. 1 மார்ச் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும். இதில் ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு 30யும் 31ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு 2 மாதத்துல எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும். இதில் மே மாதத்தில் 6ஆம் தேதியும், இதில் நவம்பர் 6ஆம் தேதியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா டென்டேட்டிவ் நமக்கு எக்ஸாமோட டேட்ஸு. ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.